கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய கிழக்கு பகுதியில் எழுதப்பட்ட ஒரு பழமையான ஆவணம் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நதியோட வறட்சிய ரொம்ப துல்லியமா விவரிக்குது. ஆமா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அங்கேருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி பண்டைய இந்தியாவில் எழுதப்பட்ட இன்னொரு வேதமும் அதே மாதிரி உலக அழிவையும் அதை காக்க வெள்ளை குதிரையில வர்ற ஒரு மீட்புரையும் அதே அடையாளங்களோட கணிச்சு சொல்லுது. இத நாம வெறும் தற்செயல் அப்படின்னு கடந்து போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ரைட். இல்லனா இந்த உலகத்தோட முடிவும் தொடக்கமும் ஏதோ ஒரு மாபெரும் வரைபடத்தின்படி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சா? நேர்களே, அறிவை தேடும் உங்களை இந்த விரிவான ஆய்வுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப வித்தியாசமானவ, கொஞ்சம் மர்மமானவன்னு கூட சொல்லலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. பைபிளோட தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் பண்டைய தமிழ் மற்றும் இந்திய வேதங்களோட குறிப்புகள், இது கூடவே இன்னைக்கு நடக்கிற புவிசார் அரசியல் நிகழ்வுகள், இது மூணும் பார்க்கறதுக்கு ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாத மாதிரி தோணலாம். நிஜமாவே அப்படிதான் தோணுது. ஒரு மத நூல், ஒரு இலக்கியம், அப்புறம் உலக அரசியல், இது எப்படி ஒன்னு சேரும்? அங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளோட இன்னைக்கு ஆதார கட்டுரை எழுதின ஆசிரியர் இது மூணும் எப்படி இறுதி காலம், அதாவது ஆங்கிலத்துல எண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு புள்ளியில ஒன்னு சேருதுன்னு விளக்கியிருக்காரு. முக்கியமா இந்தியாவை மையமா வச்சு இது எப்படி இணையுதுங்கிறத ரொம்ப நுணுக்கமா அலசியிருக்காரு. ஓ, இந்தியாவை மையமா வச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. ஆனா இந்த ஆய்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். இந்த ஆதாரங்கள்ல மதம் அப்புறம் உலக அரசியல் சார்ந்த ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா அது சொல்லிடணும். நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையையோ இல்ல அரசியல் தரப்பையோ ஆதரிக்கவோ பிரச்சாரம் செய்யவோ இங்க வரல. ஆமா, நாங்க ரொம்ப நடுநிலையா தான் இதை அணுகுறோம். பல்வேறு வரலாற்று ஆன்மீக குறிப்புகளை இணைச்சு அந்த ஆசிரியர் எப்படி ஒரு சுவாரஸ்யமான கோட்பாட்டை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கறத உள்ளபடி உங்களுக்கு விளக்குறது தான் இந்த ஆய்வோட ஒரே நோக்கம். சரி, அப்போ நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பண்டைய காலத்து தீர்க்க தரிசனங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே செய்திகள்ல பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிஜ உலக புவியியல் மாற்றத்திலிருந்து தொடங்கிறது சரியா இருக்கும்னு தோணுது. அதாவது நீங்க அந்த யூப்ரேட்டிஸ் நதியை பத்தி சொல்றீங்க. ஆமா ஆமா, அதேதான். பைபிளோட வெளிப்படுத்துதல் புத்தகத்துல அதிகாரம் 16 வசனம் 12ல ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கு. யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நதி வறண்டு போகணும், அது கிழக்கின் அரசர்களுக்கு, அதாவது கிங்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட், அவங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தமாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். எனக்கு இங்க வர்ற முதல் கேள்வி என்னன்னா, நதிகள் வறண்டு போறது அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரணமா நடக்கிற ஒண்ணு தானே? உலகளாவிய பருவநிலை மாற்றம், அப்புறம் துருக்கியிலையும் சிரியாவிலையும் கட்டப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான அணைக்கட்டுகள், இதனால் தான் யூப்ரட்டிஸ் நதி வறண்டு வருதுங்கிறது ஒரு அறிவியல் உண்மை. இதை ஏன் ஒரு தீர்க்க தரிசனமா, அதுவும் உலக முடிவோட அடையாளமா பார்க்கணும்? கொஞ்சம் இருங்க, இதை ஒரு மத ரீதியான விஷயமா மட்டும் பார்க்கறாங்களா? நல்ல கேள்வி. உலகளாவிய பருவநிலை மாற்றமும் அணைக்கட்டுகளும் தான் அந்த நதியை வறட்சியடைய செய்யுது அப்படிங்கறத நம்ம ஆதார கட்டுரையும் மறுக்கல. ஆனா அதுல இருக்கிற சூட்சுமோ அந்த காரணம் கிடையாது, அதோட விளைவு. விளைவா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா, பழங்கால போர்கள்ல ஒரு பெரிய நதி அப்படிங்கிறது எதிரி படைகள் உள்ள நுழைய முடியாதபடி தடுக்கிற ஒரு இயற்கையான அரண். யூப்ரட்டிஸ் நதி வறள்றது அப்படிங்கிறது அந்த இயற்கை அரண் உடைஞ்சு ஆசிய நிலப்பரப்புல இருந்து பிரம்மாண்டமான படைகள் மத்திய கிழக்க நோக்கி தடையின்றி முன்னேறத்துக்கான ஒரு புவியியல் பாதை திறக்கப்படுறதுக்கான குறியீடு. ஓ, அப்போ இது வெறும் ஒரு சூழலியல் பிரச்சனை மட்டும் கிடையாது? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் மாற்றத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு அந்த ஆசிரியர் விளக்குறாரு. அப்படியாம். சரி, அப்போ அந்த படைகள் யாருடையது? பைபிள்ல சொல்லப்படுற அந்த கிழக்கின் அரசர்கள் யாரு? பைபிள் அறிஞர்கள் இது ஆசியா நாடுகளோட கூட்டணிய குறிக்குதுன்னு கருதுறாங்க. குறிப்பா சீனா, இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கின ஒரு ராணுவ கூட்டணி. ஒரு நிமிஷம், சீனா, இந்தியா, பாகிஸ்தானா, இதை எப்படி பைபிள் காலத்துல கணிச்சிருப்பாங்க? இத விளக்குறதுக்கு தான் பைபிளோட பழைய ஏற்பாடான எசேக்கியேல் 38ல குறிக்கிடப்படுற கூஷ் மற்றும் பூத் அப்படிங்கிற மக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம ஆதாரம் சுட்டிக்காட்டுது. கொஞ்சம் பொறுங்க, இது கொஞ்சம் அலசி பார்ப்போம். வரலாற்று ரீதியா பார்த்தா கூஷ் அப்படிங்கிறது எத்தியோப்பியா இல்லைன்னா சுடான் மாதிரி ஆப்பிரிக்கா பகுதிகளை குறிக்கிற பேர் தானே? பெரும்பாலான வரலாற்று ஆய்வுகள் அப்படித்தானே சொல்லுது. ஆமா,
ஆப்பிரிக்காவை குறிக்கிற பேர்தான். அப்போ ஆப்பிரிக்காவை குறிக்கிற ஒரு பேரை எப்படி ஆசியாவை சேர்ந்த இந்தியா கூடவோ இல்ல பாகிஸ்தான் கூடவோ தொடர்பு படுத்துறாங்க? இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. நிலவியல் அப்புறம் மக்கள் இடப்பெயர்வு பத்தி ஹெரோடோட்ஸ் அப்புறம் பிளாவியஸ் ஜோசபஸ் மாதிரி தொன்மையான வரலாற்று அறிஞர்கள் எழுதியிருக்கிற குறிப்புகளை வச்சு இதை நாம அணுகணும். அதாவது அந்த மக்கள் இடம் பெயர்ந்து போனாங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. பழங்காலத்துல பெயர்கள் அப்படிங்கிறது வெறும் நிலப்பரப்புகளை மட்டும் குறிக்கிற விஷயமா இல்ல, அவை குறிப்பிட்ட இனக்குழுவை குறிக்கிறவ. அந்த மக்கள் இடம் பெயரும்போது அந்த பெயர்களும் அவங்களோட சேர்ந்தே பயணிச்சது. ஓ, அப்போ ஆப்பிரிக்கால தொடங்கின இந்த கூஷ் அப்புறம் பூத் பழங்குடியினர் ஆமா, அவங்க பல நூற்றாண்டுகளா பயணம் செஞ்சு ஆசியாவோட கிழக்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. இதுக்கான மறுக்க முடியாத மொழியியல் மற்றும் புவியியல் எச்சங்களாவே இன்னைக்கும் ஆப்கானிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் எல்லையில இருக்கிற ஹிந்து குஷ் மலைத்தொடர்களையும் ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்துறாங்க. ஹிந்து குஷ், அந்த வார்த்தையிலேயே கூஷ் இருக்கு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மருவிய காஷ்மீர் மாதிரி இடங்களையும் இதுக்கு சான்றா சொல்றாங்க. ஆஹா, இது கேட்கறதுக்கே ஒரு வரலாற்று புதிர் விளையாட்டு மாதிரி இருக்கு. எல்லா காய்களும் இப்போ கிழக்க நோக்கி நகர்த்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அப்படி என்றால் அந்த பழங்குடியினர் குடியேறின நிலப்பரப்பு தான் இன்னைக்கு இருக்கிற தெற்காசியா. கண்டிப்பா. அவங்களோட தற்போதைய ராணுவ பலம், பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் ரஷ்யா சீனா கூட இருக்கிற அவங்களோட நெருக்கமான உறவுகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் பொழுது இது ஆர்மகெடோன் அப்படிங்கிற இறுதி யுத்தத்துக்கான ஆயத்தமா பைபிள்ல சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆர்மகெதோன், இந்த வார்த்தையை நிறைய ஹாலிவுட் படங்கள்ல கூட கேட்டிருக்கோம். ஆமா ஆமா, ஆர்மகெடோன் அப்படிங்கிறது ஹார் மெகிதோ அப்படிங்கிற வரலாற்று புகழ்மிக்க போர்க்களத்தை குறிக்குது. அங்கதான் உலகத்தோட இறுதி பெரும்போர் நடக்கும் அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. ஆஹா, சதுரங்க பலகையில காய்கள் எப்படி நகர்த்தப்படுதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனா உலக நிகழ்வுகளோட மையமா இந்தியா மாறுது அப்படின்னா அது திடீர்னு இன்னைக்கு உருவான ஒரு விஷயம் கிடையாதுல்ல? கிடையவே கிடையாது. ரொம்ப பழமையான வரலாறு அதுக்கு இருக்கு. அதான், பைபிள் காலத்திலேயே இந்தியாவோட குறிப்பா நம்ம தமிழ் நிலத்தோட முக்கியத்துவம் ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வாங்க அந்த வரலாற்றின் பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 11ல பாத்தீங்கன்னா, இயேசு பிறந்த செய்திய தெரிஞ்சுக்கிட்டு கிழக்குல இருந்து 3 ஞானிகள் அவருக்கு தங்கம், தூபவர்க்கம், அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் பரிசளிச்சாங்க அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற வரலாற்று நிகழ்வு சொல்லப்படுது. அந்த 3 ஞானிகள் ஆங்கிலத்துல மேஜே அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க தானே? ஆமா, அதேதான். அந்த 3 ஞானிகள்ல ஒருத்தரான காஸ்பர் அப்படிங்கிற ஞானி இந்தியாவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு நெடுங்கால பாரம்பரியம் கிறிஸ்தவ வரலாற்றுல ரொம்ப அழுத்தமா பதிவாகிருக்கு. நிஜமாவா? காஸ்பர் இந்தியரா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த ஞானிகளுக்கு முந்தைய பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போனோம்னா, இஸ்ரேலோட மாபெரும் அரசரான சாலமோனோட வர்த்தக பயணங்கள் இன்னும் பிரம்மாண்டமானவை. சாலமோன் அரசர் உலகத்திலேயே ரொம்ப ஞானமான அரசர்னு பைபிள்ல சொல்வாங்களே. சரியா சொன்னீங்க. சாலமோன் அரசனோட கப்பல்கள் தார்ஷீஸ் கப்பல்கள்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த கப்பல்கள் ஓப்பீர் அப்படிங்கிற தொலைதூர தேசத்துக்கு போய் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தங்கம், யானை தந்தம், குரங்குகள், அப்புறம் மயில்கள் இது எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு 1 ராஜாக்கள் புத்தகம் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. இந்த ஓபீர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளா யூரோப்பியர் அப்புறம் மத்திய கிழக்கு வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேடலாவே இருந்து வந்திருக்குல்ல. ஆமாம், அது ஆப்பிரிக்காவா இல்ல அரேபியாவா அப்படின்னு எல்லாம் நிறைய விவாதிச்சாங்க. ஆனா தற்போதைய ரொம்ப ஆழமான வரலாற்று மற்றும் மொழியியல் தரவுகள் பாத்தீங்கன்னா அந்த ஓபீர் அப்படிங்கிறது வேறெங்கும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டோட உவரி இல்லனா கேரளாவோட பூவார் துறைமுகங்கள் தான் அப்படின்னு ரொம்ப உறுதியா அடையாளப்படுத்துது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது 100% சாத்தியம்தான். இதை நிரூபிக்கிறதுக்கான மிக வலிமையான சான்று பைபிளோட மூல மொழியான எபிரேய மொழியிலேயே ஒழிஞ்சிருக்கு, அதாவது ஹீப்ரு மொழி. அந்த விலங்குகளுக்கும் பொருட்களுக்கும் பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய சொற்கள் அடிப்படையில தமிழ் மொழியிலிருந்து நேரடியாக அங்க போனவைதான். இது கேட்கறப்பவே ரொம்ப பெருமையா இருக்கு. மொழியியல் ஆய்வுகள் இதுக்கு என்ன மாதிரியான சான்றுகள் கொடுக்குது? கொஞ்சம் உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா, ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணங்கள் இருக்கு. மயில் தோகையை குறிக்கிற தோகை அப்படிங்கிற தமிழ் சொல் எபிரேயத்துல துகி அப்படின்னு மாறியிருக்கு. வாவ், துகி தோகை ரொம்ப நெருக்கமா இருக்கே. ஆமா, அதே மாதிரி குரங்கு குறிக்கிற கவி அப்படிங்கிற தமிழ் சொல் அங்க
கோஃப் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. யானை தந்தத்தை குறிக்க ஷென் ஹப்பின் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுல ஹப்பின் அப்படிங்கிறது யானையை குறிக்கிற இபா அல்லது இலிபம் அப்படிங்கிற திராவிட வேர்ச்சொல்லிலிருந்து வந்ததுதான். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. பண்டைய பாண்டியா அப்புறம் சேர துறைமுகங்கள் இஸ்ரேல் கூட எவ்வளவு வலுவான நேரடியான வர்த்தக தொடர்பை கொண்டிருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வாழும் சாட்சிகள்னு சொல்லலாம். ஆமா, தமிழ்நாட்டுல அகழ்வாராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால பாபிலோனிய முத்திரைகளும் இந்த சர்வதேச வணிக பரிமாற்றத்தை ரொம்ப தெளிவா உறுதி செய்யுது. அடங்கப்பா, அப்படியானால் பண்டைய தமிழகம் அப்படிங்கிறது அன்றைய உலகத்தோட ஒரு சிலிக்கான் வேலி ஆஃப் லக்ஸுரி ட்ரேட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வர்த்தக மையமா இருந்திருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. சரி, இந்த வர்த்தக தரவுகள் எல்லாம் ஆணித்தரமா நிறுவப்பட்டுருச்சு. ஆனா இதுக்கும் அந்த இறுதிக்கால தீர்க்க தரிசனங்களுக்கும் எப்படி தொடர்பு வரும்? சாலமோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த வர்த்தக பொருட்கள், இல்லனா இயேசுவுக்கு பரிசீலிக்கப்பட்ட அந்த தங்கம் அப்புறம் தூபவர்க்கம், இதெல்லாம் வெறும் செல்வத்தை மட்டும் குறிக்கிறவையா? இல்லனா உலகத்தோட போக்கையே மாத்த போற வேற ஏதாவது ஒரு ஆன்மீக குறியீடுகளா? நீங்க சரியா அந்த ஆன்மீக கோணத்துக்கு வந்துட்டீங்க. பைபிள் தீர்க்க தரிசனங்களை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் அப்படிங்கிறவ ஒருபோதும் வெறும் உலோகங்களோ வாசனைகளோ கிடையாது. அவ மிக ஆழமான குறியீடுகள். என்ன மாதிரியான குறியீடுகள்? இந்தியாவோட, குறிப்பா தமிழ் நிலத்தோட இந்த புராதன செல்வங்கள் இஸ்ரேலுக்கு போனது வெறும் ஒரு சாதாரண வரலாற்று நிகழ்வு மட்டும் கிடையாது. அப்போ அது எதிர்காலத்துக்கான ஒரு முன்னறிவிப்பா? ஆமா, எதிர்காலத்துல இறுதி காலம் நெருங்கும்போது இந்தியா வெறும் ஒரு வர்த்தக மையமா மட்டும் இல்லாம உலகளாவிய அரசாட்சியோட மையமாகவும் ஒரு மாபெரும் ஆன்மீக எழுச்சியோட தொடக்க புள்ளியாகவும் மீண்டும் எழப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பழங்கால சுட்டிக்காட்டலாவே இதை நம்ம ஆதார கட்டுரை முன்வைக்குது. ஆஹா, வணிகமும் மொழியியலும் புவியியலும் எப்படி அழகா உன்னோடு ஒன்று பின்னி பிணிஞ்சிருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. இப்போ இதை விட சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்வோம். புவிசார் அரசியல் தளத்துல பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்தியாவை நோக்கி விரல் நீட்டுது, சரி. ஆனா ஆன்மீக தளத்துல பைபிளும் பண்டைய இந்திய வேதங்களும் உலகோட முடிவை பத்தி ஒரே விஷயத்தை தான் சொல்லுதா? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. தமிழ் சங்க இலக்கியங்கள்ல தொடங்கி நம்மளோட தொன்மையான நூல்கள் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ தமிழ் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உலகத்தோட முடிவையோ இல்ல இறுதிக்கால தீர்க்க தரிசனங்களையோ நேரடியா பேசுறதில்ல. அவங்களோட கவனம் பெரும்பாலும் அகம் அப்புறம் புறம் சார்ந்த மனித வாழ்வியல், காதல், வீரம் அப்புறம் இயற்கையோடு இணைஞ்ச ஒரு தற்போதைய வாழ்வின் மீது தான் இருந்துச்சு. ஆமா, சங்க இலக்கியங்கள் எப்பவுமே வாழ்வியலை பத்தி தான் அதிகமா பேசுது. ஆனா பரந்த இந்திய வேதங்கள் அப்புறம் புராண மரபுகளை பாத்தீங்கன்னா, குறிப்பா ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் அப்புறம் கல்கி புராணம், இதெல்லாம் உலகத்தோட கால சுழற்சிய யுகங்களா பிரிச்சு அதோட இறுதி நிலையான கலியுகம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நுணுக்கமா விவரிக்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கலியுகத்தோட அறிகுறிகளா இந்திய புராணங்கள் பட்டியலிடுற விஷயங்களை நாம கவனிச்சோம்னா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். சிதைஞ்சு போறது, அப்புறம் மனிதர்களோட ஆயுள் ரொம்ப கடுமையா குறையறது, இதெல்லாம் நடக்கும்னு அந்த நூல்கள் சொல்லுது. ரைட். இந்த அறிகுறிகளை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் பைபிளோட புதிய ஏற்பாட்டுல 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலையும் மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எண்ட் டைம்ஸ் இறுதி கால அறிகுறிகளோட ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டும் மிக துல்லியமா ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி ஒத்து போகுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா அந்த ஒற்றுமை வெறும் அறிகுறிகளோட முடிஞ்சிட்டல. இந்த 2 பெரும் கலாச்சாரங்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட இணைப்பு புள்ளி ஒன்னு இருக்கு. உச்சக்கட்ட இணைப்பு புள்ளியா? அது என்ன? அடையாளம். கலியுகத்தோட முடிவுல அதர்மம் தலைவிரித்தாடும்போது விஷ்ணுவோட 10வது மற்றும் இறுதி அவதாரமான கல்கி அவதாரம் ஒரு தேஜஸ் பொருந்திய வெள்ளை குதிரையில கையில சுடர்விடுற வாளோட தீமையை அழிச்சு மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுற சத்திய யுகத்தை தொடங்குவார் அப்படிங்கிறது ஹிந்து மதத்தோட ரொம்ப ஆழமான நம்பிக்கை. ஓ, வெள்ளை குதிரையில வர்ற கல்கி அவதாரா? இவ்ளோ காலம் வெவ்வேறு திசைகள்ல பயணிச்ச வேறு மத நம்பிக்கைகள் இங்க சந்திக்குது தெரியுமா? பைபிளோட வெளிப்படுத்துதல் புத்தகம் அதிகாரம் 19 வசனம் 11 படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லிருக்கு? வானம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அங்க விவரிக்கப்பட்டிருக்கு. ஆமா. அவர் தீய சக்திகளை அழிச்சு 1000 வருட அரசாட்சி அமைப்பார்னு பைபிள் சொல்லுது. இந்த ஒப்பீட்டை பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு கேள்வி இதுதான்.
முற்றிலும் மாறுபட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இடைவெளியில வாழ்ந்த இரு கலாச்சாரங்கள் உலகத்தோட முடிவை வெள்ளை குதிரையில் வரும் ஒரு இரட்சகராக அச்சு பிசகாம ஒரே மாதிரியா சித்தரிக்கிறது ஒரு சாதாரண தற்செயலா? ம் இல்லனா இது ரெண்டு விஞ்ஞானிகள் தனித்தனியா ஆராய்ச்சி செஞ்சு ஒரே கணித சூத்திரத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்டைய மனிதர்கள் உணர்ந்து கொண்ட ஒரு பிரபஞ்ச உண்மையா? இது அறிவார்ந்த தேடலை கோருற ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. இதை நாம வெறும் தற்செயல் அப்படின்னு கண்டிப்பா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா பைபிளுக்கும் இந்திய புராணங்களுக்கும் இடையில இருக்கிற இது போன்ற ஆழமான இணைப்புகள் வேற பல இடங்களிலயும் இருக்கு. வேற எந்தெந்த இடங்கள்ல இருக்கு? உதாரணமா பாத்தீங்கன்னா பைபிள்ல வர்ற நோவாவோட பெருவெள்ள கதையும், இந்திய புராணங்கள்ல வர்ற பிரளயம், அப்புறம் உலகை வெள்ளத்திலிருந்து காக்கிற மத்ஸ்ய அவதார கதையும், அதாவது மனு அப்படிங்கிறவரோட கதையும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப வியக்கத்தக்க வகையில ஒத்து போகுது. ஆமா, ரெண்டுலயுமே ஒரு மிகப்பெரிய படகு, ஒரு நல்ல மனிதர், விலங்குகள் எல்லாம் ஒன்னா வருமே. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் மனித குலத்தோட ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கிற ஒரு பொதுவான வரலாற்று நினைவோட எச்சங்களாகவும் இருக்கலாம். இல்லனா பண்டைய நாகரிகங்களுக்கு இடையே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த மற்றும் ஆன்மீக தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கலாம். வரலாற்று ரீதியா பார்த்தா பைபிளோட பழைய ஏற்பாடான எஸ்தர் ஆகமத்துல இந்தியா ஹோது அப்படின்னு நேரடியா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, ஹோதுங்கிறது இந்தியாவைத்தான் குறிக்குது. அது போலவே கல்கி அவதாரம் பிறக்க போற இடமா புராணங்கள் சொல்ற சம்பளா அப்படிங்கிற மர்மமான நகரம் கூட ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இந்திய அல்லது திபெத்திய இமயமலை பகுதியில தான் இருக்குதுன்னு நம்பப்படுது. ரைட். இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து உலக வரலாற்றோட இறுதி அத்தியாயத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத பாத்திரத்தை வழங்குது. அந்த பாத்திரம் என்ன அப்படிங்கறது தான் நம்ம ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கும்போது இந்தியாவோட தற்போதைய ராணுவ மற்றும் பொருளாதார எழுச்சியும் சரி, அந்த யூப்ரட்டிஸ் நதியோட வறட்சியும் சரி, ஏதோ தற்செயலா நடக்கிற அரசியல் இல்லனா புவியியல் நிகழ்வுகள் கிடையாது. அப்போது வேற என்ன? அவை ஒரு மாபெரும் தெய்வீக புவிசார் மாற்றத்தோட ஆரம்ப புள்ளிகள். சாதாரணமா இறுதி காலம் அல்லது எண்ட் டைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே வானத்திலிருந்து நெருப்பு விழும், உலகம் அழிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு வகையான பயம்தான் மனிதர்களுக்கு இயல்பா தோணும். ஆமா, பெரும்பாலான படங்கள்லயும் கதைகள்லயும் அப்படிதான் காட்டியிருக்காங்க. ஆனா இந்த மூலக்கட்டுரை அந்த பயத்தை உடைத்தெறிய சொல்லுது. இது ஒரு ரொம்ப முக்கியமான பார்வை. பொதுவா பேசப்படுற அந்த டூம்ஸ்டே கதைகளை போல எல்லாம் அழிய போகுது அப்படின்னு பயம்புறுத்துறதுக்காக இந்த குறியீடுகள் சொல்லப்படல. இதை நாம நம்பிக்கையோட பார்க்கணும். கண்டிப்பா. உலகளாவிய அதிகார மையத்தோட இடமாற்றம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்றது, இந்தியா கிழக்கின் அரசர்களா எழுந்து நிக்கிறது அப்படிங்கிறது மற்ற நாடுகளை போல வெறும் ஆதிக்க அரசியலுக்காகவோ இல்ல ராணுவ பலத்தை காட்டுறதுக்காகவோ கிடையாது. அது ஒரு பெரிய நோக்கத்துக்கான தயாரிப்புன்னு புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. பண்டைய காலத்துல ஓப்பீர் மூலமா தன்னோட வர்த்தக செல்வங்களை உலகத்துக்கு கொடுத்த இந்தியா இன்னைக்கு தன்னோட அறிவுசார் மற்றும் பொருளாதார பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஐடி துறை, மருத்துவத்துறைன்னு எல்லாத்துலயும் இந்தியா முன்னோடியா இருக்கு. ஆமா, ஆனா இதுக்கும் அப்பால் எதிர்காலத்துல உலகளாவிய ஆன்மீக விழிப்புணர்விற்கும், அதாவது மனிதகுலத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கும் வழிகாட்டுற ஒரு மாபெரும் ஆன்மீக தலைமை மையமா இந்தியா மாறப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த பல்வேறு தீர்க்க தரிசனங்களும் ஒன்றிணைச்சு சொல்ற மைய கருத்து. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது மனிதகுலம் இருளை கண்டு பயப்படுறதுக்கான காலம் கிடையாது, ஒரு புதிய வெளிச்சத்தை கண்டு விழிப்படைறதுக்கான காலம். நேயர்களே, இன்னைக்கு நாம பயணிச்ச இந்த விரிவான ஆய்வு உண்மையிலே ஒரு நெடிய, ரொம்ப ஆழமான சிந்தனை பயணம்னு தான் சொல்லணும். யூப்ரட்டிஸ் நதியோட வறட்சியில தொடங்கி ஆசிய நாடுகளோட ராணுவ மற்றும் புவிசார் அரசியல் எழுச்சி குறிச்சு பேசணும். ஆமா. அப்புறம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி போய் உவரி, அப்புறம் பூவார் மாதிரி பண்டைய தமிழ்நிலத்தோட சர்வதேச வர்த்தக தொடர்புகள் எபிரேய மொழியில எப்படி தடயம் பதிச்சிருக்கு அப்படின்னு மொழியியல் ரீதியா ஆராய்ந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான பகுதியா அது இருந்துச்சு. இறுதியா பைபிளோட வெளிப்படுத்துதல் புத்தகமும் இந்தியாவோட கல்கி புராணமும் எப்படி வெள்ளக்குதிரையில வர்ற இரட்சைகள் அப்படிங்கிற ஒரே இறுதி புள்ளியை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதையும், இந்த உலகத்தோட எதிர்காலம் எப்படி இந்தியாவை மையமா கொண்டு சுழல போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவா அலசினோம். கண்டிப்பா. வெவ்வேறு நிலப்பரப்புகள்ல ஒன்னோட ஒன்னு நேரடி தொடர்பு இல்லாத வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட பிரதிகள் உலக வரைபடத்துல இந்தியாவை ஒரு காவியத்தோட இறுதி அத்தியாயமா சுட்டி காட்டுறது நிஜமாவே மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் புதிர் தான். அந்த புதிரை தான் நாமும் தேடிக்கிட்டு இருக்கோம்.
சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன் உங்களுக்கான ஒரு திறந்த கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி வாழ்ந்த பண்டைய மக்கள் எந்தவிதமான நவீன தொடர்பு சாதனங்களும் செயற்கைக்கோள்களும் இன்டர்நெட்டும் இல்லாத அந்த காலத்துல உலகத்தோட எதிர்காலத்தை பத்தின தங்களோட கணிப்புகள்ல இவ்ளோ துல்லியமான ஒற்றுமையை கொண்டிருந்தாங்க. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க இயற்கையோட மொழியையும் காலத்தோட சக்கரத்தையும் அவ்வளவு நுட்பமா புரிஞ்சிருந்தாங்க. அப்படியென்றால் இன்னைக்கு இருக்கிற அந்த அதிவேக தகவல் தொழில்நுட்ப உலகத்துல எல்லாமே நம்ம விரல் நுனியில இருந்தும் நம்ம கண் முன்னாடியே நடக்கிற எந்த உலகளாவிய உண்மைகளை நாம காண தவறிக்கிட்டு இருக்கோம்? அவங்க கண்டுகொண்ட அந்த பிரபஞ்ச ரகசியங்கள்ல நாம எதையெல்லாம் இழந்து நிக்கிறோம்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இத பத்தி நீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களோட சிந்தனைகளுக்கான ஒரு பெரிய திறவுகோலை இன்னைக்கு நாங்க கொடுத்திருப்போம் நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலோடு உங்களை அடுத்த ஆய்வில் சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கேளுங்கள்.